கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டவங்க ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம மறுபடியும் திரும்ப கரு உருவணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்கான அந்த கருத்தடை செஞ்சுக்கிட்டதை டியூபல் ரிவர்சல் பண்ணுற சர்ஜரி தான் வந்து டியூபல் ரீகனலைசேஷன் அப்படிங்கிறது. மறுபடியும் கருக்குழாய் மறு இணைப்பு அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவோம். இது வந்து நிறைய பேர் வந்து கேட்குற டவுட் வந்து இது என்னால் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறது தான். இதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அது பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கருத்தடை ஆப்ரேஷன் இருக்குது, அது என்ன மாதிரி நம்மளுக்கு பண்ணியிருப்பாங்கிறத எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அந்த மாதிரி பண்ணியிருந்தால் நம்மளுக்கு இதோட சக்ஸஸ் ரேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களை பற்றியும் பேசுவோம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீ சக்ரா மருத்துவமனை. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்ததுன்னா எங்களுடைய பிளேலிஸ்ட்டில் போய் டியூபல் ரிவர்சல் ஆர் டியூபல் ரீகனலைசேஷன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் இருக்கும், எல்லாமே பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க, நம்ம தொடர்ந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து நம்மளுடைய டியூபல் ரிவர்சல் சர்ஜரிக்கு வரவங்களோட காரணங்கள் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், இல்லைன்னா ஒரு குழந்தை வந்து ஏதாவது ஊனமாக பிறந்திருக்கலாம், நாளடைவில் வளர்ச்சி கம்மியாக இருக்கலாம், இல்லை ஒரு குழந்தை தவறு விட்டுருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள்னால ஏதோ ஒரு ரீசன்னால எனக்கு வந்து மறுபடியும் ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கருத்தடை ஆப்ரேஷன் அந்த டைமில் வந்து அந்த சூழ்நிலைகளில் நம்ம வந்து ஏற்கனவே பண்ணி முடிச்சிருப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரியான டியூபல் ரிவர்சல் சர்ஜரி மூலியமாக கண்டிப்பாக திரும்ப வந்து கருவுறவுக்கான வாய்ப்புகளாக அமையும். ஸோ இந்த சர்ஜரி பண்ணணும்னு நினச்ச உடனே ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்மளுக்கு வர்றது வந்து என்ன மாதிரியான சர்ஜரி நம்மளுக்கு ஏற்கனவே பண்ணப்பட்டிருக்குது, இந்த சர்ஜரி யார்கிட்ட போய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா. ஸோ பண்ணிக்கலான்னு சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன மாதிரி சர்ஜரி பண்ணப்பட்டதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுமா இல்லையாங்கிறது தெரியும். கருத்தடை ஆப்ரேஷன் வந்து அரசாங்கம் வந்து கருத்தடை ஆப்ரேஷன் வந்து இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணி எதுவுமே பண்ண கிடையாது. எந்த கருத்தடை ஆப்ரேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம், பட் அதில் வந்து மறுபடியும் கருவுறாத அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது தான் அரசாங்கம் வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த முறையில் பார்க்கும்பொழுது நம்ம மேஜராக வந்து ஒரு 6 வகையான கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ரெகுலராக. அதில் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம், ஒவ்வொன்றிலையும் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸையும் நம்ம பார்ப்போம். நம்பர் 1, ரொம்ப காமனாக 90% வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது வந்து போம்ராய்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது தான். இது வந்து நார்மலாக வந்து ஒரு தையல் மட்டும் வந்து ஒரு கருக்குழாய் வந்து மடக்கி தையல் மட்டும் போடுற மெத்தட் தான் போம்ராய்ஸுங்கிறது. இந்த மாதிரி போடுற தையல்கள் அந்த கருக்குழாய் வந்து அடைபட்ட கருக்குழாய்கள் மறுபடியும் அது வழியே வந்து கருத்தரிக்காமல் இருக்கும். இதில் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் வந்து அந்த தையலை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா மறுபடியும் கன்சீவ் ஆவாங்களா அப்படின்னா அது மாதிரி கிடையாது. ஒன்ஸ் தடைப்படும் பொழுது அதுக்குள்ளார இருக்கிற தழும்புகள் எல்லாம் ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல ஃபுல்லாகவே ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கிறத கம்ப்ளீட்டாக புதுசாக தான் நம்ம வந்து ரீகனலைசேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இரண்டாவது மெத்தட் வந்து லேப்ரோஸ்கோப்பியில் டியூபல் ஃபெல்லோப் ரிங்குன்னு போடுறது. இதில் என்னன்னா வந்து லேப்ரோஸ்கோபி மெத்தடில் உள்ளே போய் அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் லேப்ரோஸ்கோபி கருவியில் ஒரு ரிங்கு மாதிரி, ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரியான ஒரு ரிங்கை வந்து கருக்குழாய்கள் மேலே செலுத்திடுறது. இந்த ரிங் ரொம்ப டைட்டாக அந்த கருக்குழாய்களை வந்து அடைச்சி பிடிக்க மாதிரி, ஒரு பைப்பில் இருக்கிற டியூப்பை வந்து நம்ம மடக்கி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டுற மாதிரி தான் அது மெத்தட். அதுலேயும் சேம் ரிசல்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ லேப்ரோஸ்கோப்பியில் அந்த கரெக்டான ஒரு டியூபல் லென்த்தில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துல போய் இது அப்ளை பண்ணுறது தான் வந்து ஃபெலோப் ரிங் அப்படிங்கிறது. மூன்றாவது, லேப்ரோஸ்கோப்பிலேயே வந்து கிளிப் அப்ளிகேஷன் பண்ண முடியும். இது வந்து டைட்டானியம் கிளிப்னு சொல்லுவாங்க. இது சில பேருக்கு எக்ஸ்ரே மூலியமாக எடுத்து பார்த்தாலும் கூட சில டைம் தெரியும் நம்மளுக்கு கிளிப் போட்டிருக்காங்களா இல்லையான்ட்டு. ஸோ அந்த மாதிரி கிளிப்ஸை வந்து அந்த இடத்துல போய் அப்ளை பண்ணும்பொழுது அதுவும் வந்து நம்மளுடைய கருக்குழாய்களை தடைகள் ஏற்பட்டுரும். நான்காவது மெத்தட் வந்து ஃபிம்ப்ரியெக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கருக்குழாய் வந்து எண்டு போர்ஷனில் ஃபிம்ப்ரியன் வந்து முட்டைகளை வந்து சேகரிக்கும் ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியில் இருக்கிற அந்த முட்டைகளை எல்லாம் சேகரித்து வர்றதா ஃபிம்ப்ரியங்கிற பகுதி. அந்த பகுதியை முழுமையாக நீக்கக்கூடிய மெத்தட் தான் ஃபிம்ப்ரியெக்டமி அப்படிங்கிறது. ஐந்தாவது மெத்தட் வந்து பார்க்லேண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் த கருக்குழாய்களையே வந்து ரிமூவ் பண்ணுவோம். மேபி ஒரு 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர் வரைக்கும் அதை ரிமூவ் பண்ணிட்டு 2 எண்டையும் வந்து லைகேட் பண்ணி விட்டுருவாங்க. இதுக்கு வேறு வந்து பார்க்லேண்ட் மெத்தட் அப்படிங்கிறதுங்க. ஆறாவது மெத்தட் வந்து உச்சிடா மெத்தட் அப்படிங்கிறது. இதில் என்னன்னா வந்து நம்மளோட யூட்ரஸ் சைடில் இருக்கிற மேஜர் போர்ஷன் ஆஃப் த கருக்குழாய்களை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வந்து சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதாவது கருத்தடைக்கான சக்ஸஸ் ரேட். பட் இந்த 6 மெத்தட்லையுமே பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணக்கூடிய மெத்தட் வந்து லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணால் நல்ல ரிசல்ட்ஸ் வரும், போம்ராயில் பண்ணால் வரும். ரொம்ப ரொம்ப மோசமான மெத்தட்ஸ் வந்து நம்மளுடைய உச்சிடா மெத்தடும் ஃபிம்ப்ரியெக்டமி மெத்தட்லையும் பண்ணால் டியூபல் ரீகனலைசேஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக கிடையாது. சரிங்க டாக்டர், இந்த மாதிரி 6 மெத்தட் இருக்குது, எனக்கு வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து மறுபடியும் எப்படி நான் செக் பண்ணி பார்த்துக்கிறது இந்த மாதிரி எந்த மெத்தடில் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்படின்னா, கண்டிப்பாக ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குது. லேப்ரோஸ்கோபி போட்டு உள்ளே பார்த்தா மட்டும்தான் அது தெரியுமோ ஒழிய மிச்சப்படி ஸ்கேன் பார்த்தால் தெரியாது, ஹெச்எஸ்ஜி பார்த்தா தெரியாது. ஏன்னா ஹெச்எஸ்ஜியில் வந்து டையை வந்து பாஸ் பண்ணி பார்ப்போம், அதர் எண்ட் ஆஃப் த டியூப் வந்து தெரியாது.
மூன்றாவது, நம்ம ஆப்ரேஷன் பண்ண டாக்டர்கிட்ட போய் ரெக்கார்ட்ஸ் வாங்கி பார்க்கலாம்னு நினைப்போம். அந்த மெத்தட்லையும் வந்து அவங்க கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணப்பட்டதுக்குன்னு தான் எழுதியிருப்பாங்களோ ஒழிய என்ன மெத்தடுங்கிறது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம போய் பார்க்குறதுக்கு ஒரே மெத்தட் தான் லேப்ரோஸ்கோபி மூலிமா பார்த்துக்கிறது தான். இதில் வந்து நம்ம ஒரு டவுட் இருக்கும், சரி நம்மளுக்கு கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் நிறைய பேர் கேட்பாங்க. நம்மளுடைய டாக்டர் வந்து முன்னாடி கருத்தடை ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா, இந்த கருத்தடை ஆப்ரேஷனில் கரெக்ட் மெத்தட் தப்புமான மெத்தட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா அரசாங்கம் வந்து கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த பெண்கள் வந்து மறுபடியும் கருத்தரிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஊர்ஜிதமாக இருப்பாங்க. இதில் எந்த மெத்தட் வேணாலும் அவங்க அந்த டைமில் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம அது கரெக்டான மெத்தட் தவறான மெத்தட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ இதில் வந்து நம்ம யாராக இருந்தாலும் நம்ம ஒரு லேப்ரோஸ்கோபி மூலிமா பார்க்கும் பொழுது அந்த டியூப்ஸ் நல்லா இருந்ததுன்னா ரொம்ப அழகாக அதை வந்து ரீகனலைசேஷன் பண்ணி வைக்க முடியும். இந்த போர்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருக்குழாய்களில் ஒரு மேஜராக 5 லேயர்ஸ் ஆஃப் கருக்குழாய்கள் இருக்குது. 5 செக்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுலேயும் வந்து இஸ்துமஸ் அண்ட் ஆம்புலான்னு ஒரு போர்ஷன் இருக்குது. அந்த போர்ஷனில் கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இதனுடைய சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கருக்குழாய் இழைப்பு சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலான சிகிச்சை. இதில் ரொம்ப ஐவிஎஃப் ஆர் டெஸ்ட் பேபி மெத்தடை ப்ரிஃபர் பண்ணுறது காட்டிலும் இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான மெத்தட். என்ன ரீசன் அப்படின்னா, நேச்சுரல் ப்ரெக்னன்சி இஸ் பாசிபிள், மல்டிபிள் ப்ரெக்னன்சி இஸ் பாசிபிள், நிறைய ஐவிஎஃப்ல இருக்கிற இன்ஜெக்ஷன்ஸு, மல்டிபிள் டாக்டர் விசிட்ஸ், இந்த மாதிரி இதெல்லாமே தவிர்க்கப்படும். ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான மெத்தட். ஐவிஎஃப் கம்பேர் பண்ணும்போது ஒரு 4 ஒரு பகுதியும் கூட இதுக்கு வந்து செலவாகாது. அதே மாதிரி அவங்களுடைய மென்டல் அகனி, ஒரு ரிஸ்கியான ப்ரொசீஜர், இன்ஜெக்ஷன் எடுத்து அந்த ஃபெயிலியர் ஆகுதா சக்ஸஸ் ஆகுத மாதிரி மென்டல் அகனிஸ் எல்லாமே வந்து குழாய் மறு இணைப்பு சிகிச்சையில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. நம்ம தொடர்ந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.